அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 6/5/2025 நவமி திதி காலை 8:39 வரை. அதன் பிறகு தசமி திதி மகம் நட்சத்திரம் பிற்பகல் 3:52 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியில் 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகுடன் சனி பகவான், மேஷத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? ஜோதிடம், சமையல் மற்றும் யோகாசனம் கற்றுக்கொள்ள, பயணம் தொடங்க, மருந்துண்ண, வங்கி கடன் பெற, அரசு அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் மட்டுமே வெற்றியை தருவதில்லை. எதிர்பார்ப்புடன் எதிர்நீச்சலும் சேரும்போதுதான் வெற்றி கிடைக்கிறது. ஆமாங்க, சிலர்லாம் அப்படியே எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க, கனவு கண்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க, காலம் மாறும், காட்சி மாறும், எல்லாம் மாறும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அது மாதிரி எதற்காகவுமே காத்து கொண்டு இருக்க மாட்டீங்க. நம்முடைய கடமை என்னவோ அதை நாம் தினந்தோறும் செய்து கொண்டே இருப்போம். எதுக்காகவும் நாம் காத்திருக்கக்கூடாது. கண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய கடமைகளை செய்து கொண்டே இருக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக கண் திறப்பார். என்றால் நேரத்திலும் எதிர்நீச்சல் போட்டால்தான் கரையேற முடியும் என்பதை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே போகிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுடைய நலனுக்காக வீடு கட்டுறது, சொத்து ஏதாவது வாங்கிறது, நகை நட்டு ஏதாவது வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், இது மாதிரி எண்ணங்கள், திட்டங்கள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை கொடுத்துடலாம், மீதி இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம பண்பாடு, கலாச்சாரம், நம்ம பூர்வீகம், முன்னோர்கள் இதை பற்றியெல்லாம் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு பகுதியை, பூர்வீக சொத்தின் ஒரு பகுதியை கட்டி காப்பாற்றுவீங்க. 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதையெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் சாமர்த்தியமாக சமாளித்து காட்டுவீங்க. உங்கள் ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர்னு சுல்லுன்னு ஒரு கோபம் வர ஆரம்பிக்கும். அந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் சுமாராக தான் ஆயின்ட்டுருக்குது. அதனால் யாருக்குமே அதிகமாக முன்பணம் எதுவும் தராதிங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டுறாங்களேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். மாலை 4 மணி வரைக்குமே அலைச்சல் இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, மனம் ஒரு தோட்டம், எண்ணங்களே அங்கு விதைகள். ஆமாங்க, அதனால் மலர்களையும் அங்கு நாம் வளர்க்கலாம். முட்கள், களைகள் அதையும் நாம் அங்கு வளர்க்கலாம்.
ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எண்ணமது நல்லதானால் எண்ணியதெல்லாம் திண்ணமாக நிறைவேறும். அது மட்டும் இல்லைங்க, மனசு ரொம்ப முக்கியம். மனம் போல் வாழ்கன்னு எதுக்கு மகான்கள் வாழ்த்துறாங்க? எல்லாம் நம்ம மனசு போல் நடக்கும். அதனால தான் அந்த மனசுக்குள்ளார மலர்களை வளர்த்து கொண்டு வாசனை மிகுந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு வாழ்க்கையில் வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்துட்டு இருக்குது, பரவாயில்ல. ஆனால் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியல, பெருசாக ஒன்றும் சேமிக்க முடியல. அது இன்னொரு பக்கம் மனசுக்குள்ளார ஒரு அலைச்சல் இருக்குங்க. கவலைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடு வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடியுங்க. சனி பகவானும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. கடையை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கான முயற்சிகளையும் இறங்குவீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் சாதித்து காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை, வளைவுகளில் செல்லும் நதிகள் வேறு வழியில்லை என்று ஒருபோதும் தேங்கி நிற்பதில்லை. அதுபோல வாழ்க்கையில் கஷ்டங்கள் சிரமங்கள் வந்து ஓய்ந்து நின்றால் நமக்கு ஒருபோதும் விடிவு காலம் பிறப்பதில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நதிகள் எப்படி பாதைகள் இல்லாவிட்டாலும் புதிய பாதைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து பயணிப்பதை போல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் வாடி வதங்கி கன்னத்தில் கை வைத்து கவலைப்படாமல் எங்கும் எப்பொழுதும் கடமையை செய்து கொண்டிருப்பவர்கள், எதிர்நீச்சலில் வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. அதே மாதிரி வீடு கட்டின வீடு வாங்கலாமா இல்லை ஏற்கனவே வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்டலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் கட்டின வீடு வாங்கினீங்கன்னா நல்லா இருக்குங்க. முடிந்த வரைக்கும் இடம் வாங்கி வீடு கட்டுறது இப்போதைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் கட்டின வீடாக பார்ப்பது நல்லதுங்க. முடிந்த வரைக்கும் தரைத்தளமாக இல்லாமல் வேறு தளமாக, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் அது மாதிரிலாம் இருக்கலாம், கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கிழக்கு வாசல் வடக்கு வாசல் வீடாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நலமாக அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஏதோ ஒன்று கொடுத்துட்டாவது இன்னொரு வீடு வாங்கிடணும் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தைரியமாக புது முதலீடுகள் எல்லாம் செய்வீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாமே கூட சரியாகுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் பெருமை உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை, குறைகுடம் என்று கூறி கல்லறிந்து கொண்டே இருந்தார்கள்.
ஒரு கட்டத்தில் எரிந்த கற்களாலேயே அந்த குடம் நிரம்பி விட்டது. ஆமாங்க, உங்களை கூட ஒரு சிலர் ஆரம்பத்தில் சின்ன வயசில் அப்படி இப்படின்னு தப்பாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திறமை இல்லைன்னாங்க, தகுதி இல்லைன்னாங்க, செய்ய முடியாதுன்னெலாம் சொன்னாங்க. ஆனால் அவங்கெல்லாம் சொல்ல சொல்ல உங்கள் உள் மனசுக்குள்ளார ஒரு வைராகியம் வர ஆரம்பிச்சுதுங்க. மனசே கொஞ்சம் காப்பு காய்ச்சிடுச்சிங்க. எப்படியாவது இவங்க முன்னால் நம்ம தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணுங்கிறதோட வைராகியத்தோடு இருந்து தைரியத்தோட விடாமுயற்சியால் இன்றைய வரைக்கும் வெற்றி பெற்று கொண்டே இருப்பவர்கள், தாழ்த்தி பேசியவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எத்தனையோ சிரமங்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்திக்கவே மாட்டீங்க. நிறையா பார்த்தாச்சுங்க வாழ்க்கையில், எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி ஒரு பக்கம் உங்கள் கை ஓங்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. வியாபார வகையில் புது முயற்சிகள் பலிதமாகும். புது முதலீட்டாளர்கள், புது பங்குதாரர்கள் அவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. 9வது வீட்டில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பணம் உலகத்தையே கவரும், ஆனால் வார்த்தைகள் மனிதரை கவரும். ஆனால் ஒரு நல்ல செயலோ இறைவனை கவரும். ஆமாங்க, அதனால தாங்க பணம் காசு வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்து உதவுவாங்களா? சொல்ல முடியாது. பணம் இருப்பவர்களிடம் மனம் இருப்பதில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்கும் செய்து கொடுத்தோம்னா அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கும். அதுதாங்க இறைவனுடைய அருகிலே நம்மை அழைத்து செல்லும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தம்மால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்குதுங்க. குறிப்பாக இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் மாலை 3:52 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் மாலை அதாவது 3:52 வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பூரம் நட்சத்திரத்தில் மாலை 3:52 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, கோபப்படாதீங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். அதுக்காக ஏன் இவ்வளவு தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு உடனே குரல் எழுப்பின்னு இருக்காதீங்க. வீட்லேயும் கணவன் மனைவி அனுசரித்து போகிறது நல்லது. விவாதங்களெல்லாம் வேண்டாங்க. பிள்ளைகளும் கொஞ்சம் பிடிவாதமாக நடந்துப்பாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு ஏதாவது குறை சொல்கிறது, கோவப்படுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வகையிலுமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அவசரப்பட வேண்டாம். இன்றைக்கி கொஞ்சம் லாபம் சுமார் தான்.
அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி வேலை சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் அனுசரித்து போகிறது நல்லது. உயரதிகாரிகள் பற்றிய ரகசியங்களை வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில் தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, படகு கரை சேர்வதற்கு துடுப்பு மட்டுமே உதவும். நாம் வாழ்க்கையில் முன்னேறி ஒரு நல்ல இடத்துக்கு வர்றதுக்கு உழைப்பு மட்டுமே உதவும். ஆமாங்க, அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்கள் எப்பயுமே இருக்க மாட்டீங்க. நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு இருப்போம், கடினமாக உழைப்போம், தொலைநோக்கு சிந்தனையோடு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வாழ்க்கை திரும்பும். அப்போ நாம் பெருசாக ஜெயிச்சிட முடியும், எல்லாருக்கும் எல்லாம் நாம் செய்திட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்போதும் சோர்வடையாமல் துவண்டு போய்விடாமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் செலவு, ஒரு பக்கம் அலைச்சல், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு பக்கம் வளர்ச்சியும் இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ வானிலை மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் மேகமூட்டம், இன்னொரு பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் மழை, அந்த மாதிரி இருக்கிறது போல் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சகோதர வகையில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்கும். வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதுவும் சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அர்த்தாஷ்டம சனி தொடங்கி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். தொழில் தொடங்குறதா இருந்தால் கூட கூட்டு தொழிலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகளே உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் இன்றைக்கி நல்லது எல்லாமே நடக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, துன்பத்தை சந்தித்தால்தான் பொறுமைக்கு வழி தெரியும். அவமானங்களை சந்தித்தால்தான் வைராக்கியத்திற்கு வழி தெரியும். ஆமாங்க, அதனால தாங்க சின்ன வயசுலேயே நிறைய துன்பத்துயரங்களை நீங்கள் சந்தித்ததுனால தான் பொறுமையாக இருக்கிறீங்க. அதே மாதிரி பலர் உங்களை வேறு மாதிரி பேசினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அந்த அவமானங்களை தாங்கி தாங்கி இப்பொழுது வைராக்கியசாலிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. 7வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. மூத்த சகோதர வகையில் இன்றைக்கி சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதலாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும்.
வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு உண்டுங்க. புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் பணவரவும் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நேர்மையானவர்கள் பணம் சேர்க்க மாட்டார்கள், ஆனால் பகையை மட்டும் சேர்த்து கொள்வார்கள். ஆமாங்க, நீங்கள் நேர்மையானவங்க. பணம் காசு மேலெல்லாம் ரொம்ப ஆசைப்பட மாட்டீங்க. அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு பகைகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கும். எத்தனையோ பகைகளெல்லாம் வந்தாலும் எதிர்ப்புகள் எல்லாம் வந்தாலும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளில் மாறாமல் நேர்வழியிலேயே சென்று நேர்மையாக வாழ்ந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. போட்டிகளில் ஜெயிச்சு காட்டுவீங்க. விவாதங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மகான்கள், யோகிகள், தபசிகள் இவங்களுடைய தரிசனம், ஆசீர்வாதம் அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் குடும்பத்தினருடன் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சி வெளிநாடு போகிறது அல்லது வெளிமாநிலம் போகிறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசினாலும் இன்றைக்கி அது உங்களுக்கு லாபகரமாக வந்து முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க இன்றைக்கி ஓங்கும். 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வேறு வேலை தேடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. ஆனால் மார்க்கெட் சுமாராக தான் இருக்குது, யோசித்து முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டு. பிள்ளைகள் எல்லா வகையிலுமே பாசமாக நடந்துப்பாங்கங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உண்மையையே பேசினால் உறவுகள் குறையும், ஆனால் மரியாதை அதிகரிக்கும். ஆமாங்க, நீங்கள் தொடர்ந்து நிஜத்தை பேசி பாருங்கள். உங்கள் கூட யாருமே நெருங்கி பழகவே மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசி பாருங்கள், எல்லாரும் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உங்களுக்கு அது பிடிக்காதுங்க. அதனால தாங்க உண்மையை பேசுவோம். உறவுகள் குறைந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தவங்க 2 பேர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டால் போதும்னு எங்கும் எப்பொழுதும் வாய்மையே வெல்லும் என்பதில் வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. ராசிநாதன் குரு பகவான் 6வது வீட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால பழைய கடனை எப்படியாவது பைசல் பண்ணணும் அப்படிங்கிறதுல வெறித்தனமாக முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க. அதற்கான வழிவகைகளும் பிறக்குங்க. அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால கழிவுநீர் குழாய் அடைச்சிடுச்சு, குடிநீர் குழாயில் தண்ணி வரல, கரண்ட்டு ஒரு ஃபேஸ் போயிடுச்சு, இப்படி ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்குள்ளார வந்தால் நிம்மதியாக இருக்க முடியுதா? அது இல்லை இது இல்லைன்னு ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலர் வீடு
மாறுறது, ஊர் மாறுறது, வேலை மாறுறது, இந்த மாதிரி பல முயற்சிகளில் நீங்கள் தீவிரமாகவும் இறங்குவீங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அரசு அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. ஏதோ செலவுக்கு கொஞ்சம் வட்டி கிடைக்குமே நினச்சி மொத்த அசலையும் நீங்கள் இழந்துடக்கூடாது. அதில் கவனமாக இருங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்குது, அலைச்சல் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பணத்திற்காக வாழ்பவர்கள் சில நாட்கள் மட்டுமே நம் நினைவில் நிற்பார்கள். ஆனால் நேர்மைக்காக வாழ்பவர்கள் காலமெல்லாம் நம்முடைய இதயத்திலேயே குடியிருப்பார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பணம் வரும் போகும், ஆனால் குணமும் நேர்மையும் தான் மிக முக்கியம் என்று நினைத்து எங்கும் எப்பொழுதும் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக பேசுங்க. அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வண்டி எடுக்கும்போதே ஃபியூல் இருக்கா, அதே மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சிட்டோமா, டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிச்சிட்டோமா, அதெல்லாம் சரியாக இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:52 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் திருவோண நட்சத்திரக்காரங்க அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:52 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் கொஞ்சம் எதுலேயுமே தெளிவான முடிவுகள் எடுக்க பாருங்கள். அவசரப்பட வேண்டாம். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தில் கூட அவசர முடிவுகள் வேண்டாம். உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் அதிகாரிகளை அனுசரித்து போயிட்டீங்கன்னா நல்லது. தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பசியை சந்தித்தால்தான் உணவிற்கான அருமை தெரிய வரும். தோல்வியை சந்தித்தால்தான் வெற்றிக்கான வழி தெரிய வரும். ஆமாங்க, பசிச்சு சாப்பிட்டா அந்த ருசி நல்லா தான் இருக்கும். தோற்று போய் ஜெயிச்சா அந்த வெற்றியும் வரலாற்றில் எழுதப்படும், பேசப்படும். ஆமாங்க, அதனால தாங்க தோல்வி அடைந்தாலும் கடைசியாக நாம் ஜெயிச்சு காட்டணுங்கிறதுல தெள்ளத் தெளிவாக இருப்பவர்கள், நேர் வழியில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்குங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்கறதுனால உங்கள் பலம் எது, பலவீனம் எது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் எது, காசுக்காக கும்பிடு போடுறவங்க யார், காசுக்காக கைகட்டி நிற்கிறவங்க யார், ஆனால் காசு பணத்தை பெருசாக பார்க்காம உங்கள் கூட இருக்கணுங்கிறதுக்காக உண்மையாக இருக்கிறவங்க யார், இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா கொஞ்சம் தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால கால்வலி, கழுத்து வலி, காது வலி எல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். நீங்களும் இப்போ சித்தர் மாதிரி ஆயிட்டீங்க. ஏதாவது ஒரு பக்கம் வலிச்சுட்டு தான் இருக்குது. இதெல்லாம் யோசிச்சிருந்தோம்னா நம்மளால் இருக்க முடியாது. வலிக்கிறது வலிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நாம் வலிமையாக வேலையை பார்ப்போம்னு சொல்லி இப்போல்லாம் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் கூட்டு தொழிலில் குழப்பங்கள் வரும். சிலர் விலகிறேன்னு சொல்லுவாங்க. விலகி போகிறவங்க விலகி போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் எப்பயுமே உங்களை மதித்து நடந்துப்பாங்க. ஆனால் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க மட்டும் ஏதாவது குறை சொல்லுவாங்க. அதை கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சரியானதாக இருக்கும். ஏனென்றால் வாக்குவாதங்கள் யார் சரியானவர் என்று தேடும். ஆனால் கலந்துரையாடலோ எது சரி என தேடும். ஆமாங்க, யார் சரியானவங்க அப்படின்னு இங்கே நாம் தேடின்னு இருக்கிறத விட எது சரியானது, எந்த கருத்து சரியானது அப்படிங்கிறதை தேடுவதிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. விவாதங்கள்லாம் என்னத்துக்குங்க, கலந்துரையாடிட்டு போயிடலாமேன்னு உரையாடலில் மகிழ்ச்சி காணக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாமே தீர்வு கிடைக்கும். ஜெயிச்சு காட்டுவீங்க. வழக்கு போட்டிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகமாகும். அதே மாதிரி குடும்பத்தினுடன் வெளியிடங்களுக்கும் போவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. அதே போல் எதை தொட்டாலும் இன்றைக்கி வெற்றி கிடைக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பழுதான சமையலறை சாதனங்களை மாற்றுவீங்க. டைனிங் டேபிள் புதுசு வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். உங்களுடைய விளம்பர யுக்திகள் மூலமாக அதிக வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதே மாதிரி தேங்கி கிடந்த வேலைகளெல்லாம் மடமடன்னு இன்றைக்கி செய்து முடித்து காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணியிலிருந்து அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்குள் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.